ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சோப்போட பேர் ஏபிசி சோப். இந்த சோப் எப்படி நம்ம தயார் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். 250 கிராம் ஆயில் தான் நான் எடுத்திருந்தேன். 125 கிராமுக்கு தேங்காய் எண்ணெயும், மீதி 125 கிராமுக்கு ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பாம் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். 250 கிராம் அளவுக்கு ஆயில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த ஆயிலோட நம்ம பீட்ரூட், கேரட், ஆலிவேரா எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவோட வாட்டர் வந்து நம்ம 100 கிராம் அளவுக்கு வாட்டர் எடுத்து 40 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்து கிட்டத்தட்ட 1 ஹவர் கழித்து லேயாக மாறின உடனேயே ஆயிலோடு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா நான் வந்து மிக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டான பதம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிறது வந்து செகண்ட் ஸ்டேஜு. தேர்ட் ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம மோல்டில் வந்து ஊற்றிடலாம். இந்த தேர்டு ஸ்டேஜ் வரப்போ நம்மளுக்கு தேவையான சென்ட்டு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்டர்னல் ஆயில் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ வந்துட்டு மோல்டில் நான் ஊற்றிட்டேன். மொத்தம் எனக்கு 6 சோப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த சோப்பு வந்துட்டு நம்மளுக்கு நாளை காலையில் ரெடி ஆயிரும். மோல்டுலேருந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு நைட்டில் தான் இப்போ இந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து எந்திரிச்சு நான் இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பை நான் எடுக்க போகிறேன். அதேமாதிரி இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சிட்டு இந்த சோப்பை நான் வந்து மோல்டுலேருந்து எடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் டே, அதாவது முதல் நாள் நைட்டு நான் சோப்பு வந்து தயார் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் காலையில் நான் வந்துட்டு சோப்பை வந்து காய வச்சுருக்கேன். அதோட கலர் வந்து பாருங்கள், நம்ம வந்துட்டு மோல்டில் ஊற்றுறப்ப இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ஆலிவேரா, பீட்ரூட், கேரட், ஏபிசி சோப் இது தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோப் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் மெரூன் கலர் மாதிரி அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சோப்பு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த சோப்புக்கு பிஹெச் லெவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சோப் தயார் பண்ணி ஒரு நாளில் இந்த சோப்போட பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். எப்போயுமே சோப்பு தயார் பண்ணி 1 டேயில் வந்து பிஹெச் லெவல் பார்க்குறப்ப 10 அல்லது 11 வந்து இருக்கும். 45 டேஸ் கழித்து நம்ம வந்துட்டு பிஹெச் லெவல் பார்க்குறப்ப நம்மளுக்கு 7 to 8 அல்லது ஒரு சிலருக்கு வந்து 9 இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்னோடய சோப்பில் வந்துட்டு பிஹெச் லெவல் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த சோப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு போக போக அதுவும் வந்து நல்ல கலர் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம பிஹெச் லெவலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சோப்பில் கொஞ்சோண்டு வந்து வாட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஹெச் ஷீட்டை வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலரில் இருக்குது, க்ரீன் கலரில். இப்போ அந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா 10க்கு வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. 9க்கு வந்து செட் ஆகலை. அதே மாதிரி 7க்கு வந்து செட் ஆகலை. கரெக்டாக வந்து நம்மளுக்கு 10க்கு தான் செட் ஆகிருக்கு. ஸோ இந்த சோப்போட பிஹெச் லெவல் வந்து ஒரு நாள்லேயே நம்ம தயார் பண்ணி பார்த்தோம். 1 டே தயாரித்து 1 டேயில் பிஹெச் லெவல் 10ல் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு பிஹெச் லெவல் வந்து 8 அல்லது 7ல் நம்மளுக்கு வரணும். இன்னும் வந்து நம்மளுக்கு 44 நாட்கள் இருக்குது. சோப்பை நல்லா நம்ம காய வச்சு தான் நம்ம பிஹெச் லெவல் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பை நம்ம காய வைக்கிறப்ப வெயில் படக்கூடாது. நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் நம்ம வந்து சோப்பை வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், இது என்னது அப்படின்னா, நான் சோப்பை வந்துட்டு மோல்டுலேருந்து எடுத்து மார்னிங்லேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் காய வச்சுருந்தேன்.
அப்போ வந்துட்டு என்னோடய விரல் நகம் வந்து பட்டுருச்சு. ஸோ அது பட்டனால எனக்கு இந்த மாதிரி கீறல் விழுந்துருச்சு. அதை நான் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா காஞ்சனால சரி பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வரதான் செய்யும். நீங்களும் கவனமாக சோப்பு வந்து தயார் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.